என் பேரு டாக்டர் சிவகணேசன், வனவிலங்கு ஆராய்ச்சியாளர், மயிலாடுதுறை. நான் படித்தது வந்து ஏவிசி கல்லூரி, தன்னாட்சி கல்லூரி. அங்கே தான் வந்து நான் வந்து பியூசி, பிஎஸ்சி, எம்எஸ்சி மற்றும் பிஹெச்டி இது எல்லாமே நான் வந்து படித்தது ஏவிசி கல்லூரியில். அதன் அடிப்படையில் வந்து 17ஆம் தேதி மார்ச் 2025 கல்லூரி நிர்வாகம், மாண்புமிகு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜட்ஜ் அவர்களும் முதல்வர் டாக்டர் ஆர் நாகராஜன் அவர்களும் கல்லூரியினுடைய விலங்கியல் துறை பேராசிரியர் அவர்களும் என்னை அழைத்து டாக்டர் ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய என்டோன்மெண்ட் ஒரு லெக்சரை கொடுக்கணும்னு கூப்பிட்டாங்க. நான் பல இடங்களில் வந்து வைல்ட் லைஃப் சம்மந்தமாக நிறைய லெக்சர்ஸு, டாக்கு, செமினார்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் ஏபிசி கல்லூரியில் போய் ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடும்போது கொஞ்சம் எனக்கு இந்த ஒரு பயம். ஏன்னா அந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான டிபார்ட்மெண்ட். அந்த கல்லூரியிலே, அந்த ஏவிசி கல்லூரியிலே அந்த விலங்கியல் துறை அப்படின்னாவே ஒரு மாதிரியான ஒரு டெரர் அப்படி இருக்கும் அந்த காலத்தில். அந்த ஸ்டாஃப், அவங்களுடைய டீச்சிங், அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாம். இதை தாண்டி அந்த கல்லூரியினுடைய அப்போ இருந்த முதல்வர் ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஒரு காலேஜில் ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் தான் ஒரு உதாரணம். நான் பல கல்லூரிகளெல்லாம் பார்த்துருக்கேன். அவருடைய அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த ட்ரெஸ் கோடு, அந்த கோட்டு சூட், அந்த தேஜஸ், அந்த வாக்கிங் ஸ்டைலு, அந்த கல்லூரியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு கொண்ட விதங்களாகட்டும், மாணவர்கள்ட்ட அவருடைய நெருங்கிய ஒரு உறவுகள். என்னை பொறுத்தவரை அந்த கல்லூரியில் வந்து நான் வந்து ஒரு படிப்பை தவிர நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐகான் அப்படின்ற ஒரு மாதிரி எனக்கு ஒரு இருந்துச்சு. அவருடைய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் அந்த காலகட்டத்தில் பிஎஸ்சி படிக்கும்போது நான் ஒரு சில்வர் மெடலிஸ்ட் வாங்கினேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்துக்கிட்டு ஒரு விளையாட்டுத்துறையிலையும் இருந்துக்கிட்டு ஒரு படிப்புன்றது சில பேரால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த விஷயத்தில் நான் அதை திறம்பட செஞ்சேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி இன் வைல்ட் லைஃப் பயாலஜி. எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி நான் சேர்த்துக்கு முக்கிய காரணமே முதல்வர் பாலசுப்ரமணியன் அவர்கள் தான். பல இடங்களில் வந்து எனக்கு வந்து மிக அதிக அளவில் எனக்கு உதவிகரமாக இருந்திருக்காரு. அதை முடிச்சுட்டு நான் நினைச்சே பார்க்காம அந்த கல்லூரியிலே ஒரு முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம், பிஹெச்டி. அந்த பிஹெச்டி பண்ணும்போது நான் வந்து பாம்பே நேச்சுரலிஸ்ட் சொசைட்டியில் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எனக்கு பண்ண உதவிகள், ஏன்னா நான் வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து முதுமலை காடுகளில் இருக்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு 3 மாதம் தான் இங்கே வரேன். என்னுடைய கைடு வந்து டாக்டர் எம்சி சத்யநாராயணா. அவர்கிட்ட உட்காந்து நான் தீசிஸ் எழுதுறதுக்கு கொஞ்சம் சிரமம்லாம் பட்டேன். அந்த காலகட்டத்தில் வந்து முதல்வர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஊந்துகோலாகவும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடைக்கலம் கொடுத்து அந்த முனைவர் பட்டத்தை நான் பெற்றேன். அதுக்கு வந்து ரியலி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து அவருக்காக நான் வந்து ஐ சல்யூட் ப்ரொஃபஸர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை. இதை தாண்டி என்னை வந்து இவங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து விலங்கியல் துறை பேராசிரியர் என்னை கூப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் தான் இருந்துச்சு. இந்த என்டோமெண்ட் லெக்சர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா காலேஜை பொறுத்தவரையிலும், ஏபிசி காலேஜை பொறுத்தவரையிலும் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டு, வைல்ட் லைஃப் பயாலஜினாவே அந்த ஒரு ஃபியர் இருக்கும் ஸ்டூடெண்ட்டை. நம்மளும் அப்படி தானே வந்தோம். நம்மளும் வந்து 77 பியூசிலேருந்து அப்படி தானே வந்தோம். பிஹெச்டி வரணும் வரும்போது அந்த பயம் கலந்த உணர்வுல தான் நான் போனேன் டிபார்ட்மெண்ட் உள்ள. ரொம்ப எனக்கு மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா,
ஒவ்வொரு ப்ரொஃபஸர், இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் விலங்கியல் துறை, அப்புறம் வனவிலங்கு போஸ்ட் கிராஜுவேட் வைல்ட் லைஃப் பயாலஜி பேராசிரியர்கள் அவ்வளவு ஒரு மெட்டிகுலஸா எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் மிக சிறப்பாக நான் இதுவே பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு இதை வந்து அன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதாவது 17 மார்ச் 2025 நான் கிட்டத்தட்ட ஒரு 10:15 மணிக்கு எங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சு. 1 மணி வரையிலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுநிலை எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு, ஃபெக்கல்ட்டி மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாமே அதை வந்து கலந்து கொண்டாங்க. என்னுடைய டாக் வந்து நான் வந்து யானையை பற்றி தான் போய் பேசணும், ஏன்னா நம்ம தான் யானையில் முதல் முனைவர் பட்டம் ஏவிசியில், அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு லெவலில் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஆன் எலஃபென்ட்ஸ் அப்படின்னா மை செல்ஃப், அதில் நான் ரொம்ப ப்ரௌடு. அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ஏவிசி காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி அண்ட் வைல்ட் லைஃப் பயாலஜி. ஸோ என்னுடைய டாக் வந்து நான் நினைச்சேன், நான் வந்து அந்த எலிஃபென்ட்ஸ்லேயே இந்த ஜேர்னி 40 இயர்ஸ் ஜேர்னி ஃப்ரம் 1983 ஆரம்பிச்சு இப்போ 2025 வரையிலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸு. அப்போ வந்து யானையை பற்றி தான் பேசணும்னு போனேன். பட் அங்கே அந்த இடத்துக்கு போய் அந்த போடியத்தில் போய் நின்னோடனே என்னுடைய டாக்கு, என்னுடைய ஸ்பீச்சு, நான் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் தடுமாட்டம். பட் இருந்தாலும் அன்னைக்கு எப்படி தான் அந்த தமிழ் எனக்கு வந்துச்சு அப்படின்றதே சொல்லவே முடியல. நான் ஒவ்வொரு பேராசிரியர்களுடைய ஸ்ட்ரென்த்து, அந்த வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னாள் பேராசிரியர்கள், அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அவங்க வந்து என்னை எப்படி செம்மைப்படுத்தினாங்க. அதாவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற முறையில் எப்படி வந்து என்னை வந்து செம்மைப்படுத்த, அந்த மாரி ஒரு என்னை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்ல செம்மைப்படுத்தினாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம தான் காலேஜில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆச்சு, அத்லெட்டிக்ஸ் 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் காலேஜ் சாம்பியன். அப்போ அதுவும் வந்து என்னை வந்து ஃபிசிக்கலி பாடியை வந்து ஒரு ஃபிட்னஸ் ஆச்சு. அப்போ அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், எஜுகேஷன், இந்த ரெண்டும் ஏவிசி கல்லூரியில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள். அதுதான் வந்து என்னை வந்து இன்னைய வரையிலும் அந்த ஃபீல்டில் நிற்க வச்சிருக்கு. ஓகே, அது முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து யானையில தான் ஆராய்ச்சி அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு காலகட்டம். அதில் வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறேன். அதுவும் வந்து முதுமலையில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஆசியாலே வந்து யானைகளுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆசியாலே கண்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா முதுமலை அப்படின்னா யானைன்னா முதுமலை. அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு. பட் இருந்தாலும் சேலஞ்சோட மேனேஜ் பண்ணி ஒரு 12-14 வருஷம் அங்கே இருந்து ரிசர்ச் பண்ணி முனைவர் பட்டம் வாங்கி, அது வந்து அந்த முனைவர் பட்டம் வந்து ஏபிசி காலேஜில் தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஏபிசி காலேஜில் வந்து அதை முனைவர் பட்டம் வாங்கி ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஆன் எலிஃபென்ட்ஸ் இன் ஏபிசி கல்லூரி அண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இது ஒரு ஃபேஸ். நம்ம ஓகே, நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னும் போது என்ன, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜ் வரும்போது சலீம் அலி சென்டர் கோயம்புத்தூரில் ஒரு விஞ்ஞானியாக ஜூனியர் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணி அப்புறம் சீனியர் சயின்டிஸ்ட் லெவலுக்கு போய் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா, அது யானைகள் மட்டும் இல்லை, பலதரப்பட்ட விலங்குகளை பற்றி என்னென்ன ஆராய்ச்சி. இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு ஏபிசி கல்லூரி மாணவர்கள், அதாவது எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி மாணவர்கள், அவங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த செகண்ட் இயர் முடிக்கும் போது ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து கொண்டுட்டு போய் வெளி இடத்துல பிளேஸில் களக்காடு, முதுமலை, இந்த மாரி இடங்களெல்லாம் கொண்டு, சத்தியமங்கலம், இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் அவங்கள வந்து ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஆளுமையாகவும் இருக்கிறாங்க. அதில் வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைச்சது அந்த ஏபிசி காலனியுடைய ஒரு பெருமை தான், டெஃபினட்டாக பெருமை தான். அப்போ அந்த சலீம் அலி சென்டரில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம அதில் வந்து ஆராய்ச்சிகள், பல ஆராய்ச்சிகள், அதுவும் யானைகளை பற்றி ஆராய்ச்சி, மற்ற வனவிலங்குகளை பற்றி ஆராய்ச்சி, இப்படி இந்த பயனெல்லாம் போயிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, நம்மளோட ரிசர்ச் வந்து வனவிலங்குகளை காப்பாற்ற வேண்டும், வனவிலங்குகள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து மேலாண்மை செய்ய வேண்டும். நமக்கு இந்த கம்ப்யூட்டர், இந்த டெஸ்ட், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறோம்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. பட் அதுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அங்கே வராங்க ஏபிசி கல்லூரி. இப்போ இருக்கக்கூடிய டாக்டர் நாகராஜ் த பிரின்சிபல், அவர் வந்து ரொம்ப எனக்கு வந்து பல கட்டங்களில் நான் செஞ்ச ப்ராஜெக்டுக்கெல்லாம் இந்த கம்ப்யூட்டர், இந்த நாட் கம்ப்யூட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது இதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி என்னை வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிறப்பான வழியில் என்னை கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஏபிசி கல்லூரியுடைய பேராசிரியர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது ஓகே. அடுத்த ஃபேஸ், நெக்ஸ்ட் ஃபேஸ் என்ன? ஓகே, பிஎன்ஹெச்எஸ். அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட். அந்த பாருங்க, அந்த ஏபிசி கல்லூரியுடைய அம்பிளிக்கல் கார்டு, அந்த அம்பிளிக்கல் கார்டுடைய தொடர்ச்சி எப்படி வருது பாருங்க. அப்போ வந்து சலீம் அலி சென்டர்ல யூஎஸ் கவர்மெண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு $50,000 பணம் கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்து மக்கள் பங்களிப்புல யானைகளுடைய வனசர பாதையை எப்படி காப்பாற்றலாம், நம்பர் 1. செகண்ட், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் வாழ்விட பகுதியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாட்சர் ஆகட்டும், ஒரு கார்டு ஆகட்டும், ஒரு ஃபாரஸ்ட் ஆகட்டும், ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸர் ஆகட்டும், இவங்களுக்கு பயிற்சி. அப்போ நான் முதுமலையில் வச்சு சென்ட்ரல் பிளேஸாக வச்சு தமிழ்நாடு அரசினுடைய முழு 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 ஒத்துழைப்போட அந்த ப்ராஜெக்டை ஒரு 2 இயர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ அந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணுறது? அப்போ எகெயின் நான் வரேன், எங்கே வரேன்? பேக் டு ஸ்கொயர் நம்பர் 1, ஏபிசி காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி. அந்த ப்ராஜெக்டை அப்படியே இங்கே வந்து செய்கிறேன். இங்கே எனக்கு ஒரு பதவி உயர்வு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்து அந்த ப்ராஜெக்டை இங்கே 2 இயர்ஸ் பண்ணேன். அந்த 2 இயர்ஸ் டயத்துலையும் எனக்கு அற்புதமான ஒரு சப்போர்ட் அந்த ஏபிசி கல்லூரி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், பேராசிரியர்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு அருமையான ஒரு சப்போர்ட் எனக்கு கொடுத்து நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு நான் எங்க தமிழ்நாட்டில் எங்க போனாலும், எந்த மூளைக்கு போனாலும், எந்த டிவிஷனுக்கு போனாலும், அது ஓசூர் டு கன்னியாகுமரி எங்க போனாலும் என்னால் பயின்ற ஒரு களப்பணியாளர்கள், அவங்க வாட்சரா இருந்தாங்க, இப்ப கார்டா இருக்காங்க, ஃபாரஸ்டரா இருக்காங்க, ரேஞ்ச் ஆஃபீஸரா இருக்காங்க, அத்தனை பேரும் அந்த பயிற்சியை கத்துக்கிட்டு இன்னைக்கு யானைகளுடைய மேலாண்மை திட்டங்கள்ல சிறப்பா செய்யறாங்கன்னா அதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் ஏபிசி கல்லூரி. அதையும் என்னால மறக்கவே முடியாது, டெஃபினட்டா மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஓகே இந்த ஃபேஸ் முடிஞ்சிச்சு, நம்ம ஏன் நம்மளாலே ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு நானே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வெரி க்ளோஸா நம்ம வந்து வனத்துறையோட பயணிக்கிறோம். அப்போ வந்து வனத்துறை மூலம் நிறைய ப்ராஜெக்ட்ஸு அதுவும் பண்ணி நம்ம கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான வாய்ப்புகள்லாம் கொடுத்து இப்போ அந்த வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மூலம் வனத்துறைக்கு இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸு இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி என்னுடைய ஜேர்னி, இந்த 40 வருஷ ஜேர்னியில நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பார்த்தீங்கன்னா ஏபிசி கல்லூரியுடைய டிஞ்ச், அந்த டிஞ்ச் இருக்கும் டெஃபினட்டா. அந்த பிளட் அந்த பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஃபீட்பேக் தான் அதனுடைய நாலேஜ். இன் வாட் கைண்ட் ஆஃப் எ நாலேஜ் வாட் ஐ அக்வயர்டு இன் த காலேஜ், இந்த ஏபிசி காலேஜ், அது வந்து ஒரு மிகப்பெரிய என்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது, நிச்சயமா வனவிலங்குகளை பற்றியோ வனத்தை பற்றியோ தெரியாது. ஆனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸு, நிறைய டைம் நான் வந்து வனத்தில் வந்து பயணிச்சிருக்கேன், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து இப்போ நான் வந்து சொல்ல நினைச்சேனாக்கா எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்றது, ஒரு வனவிலங்குன்றது, பர்டிகுலர் எலிஃபன்ட்ஸ், நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எலிஃபன்ட்ஸை பற்றி ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு எலிஃபன்ட்ஸை பற்றி ஒரு 50 விழுக்காடு தான் தெரியும். ஏன்னா elephants is such an intelligent animal. We don't know entire the ecology and its need. எனக்கு டெஃபினட்டா அது தெரியாது. பட் அந்த புரிதலை தேடி அந்த தேடுதலை நோக்கி
நான் இந்த பயணிச்சுட்டு இருக்கேன் டெஃபினட்டா. அதுக்காக தான் இந்த ஏவிசி கல்லூரியில எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னாக்கா, ப்ரொஃபசர் பாலசுப்ரமணியுடைய அந்த என்டோமெண்ட் லெக்சர் மிஸ்டீரியஸ் ஆஃப் கவரிங் மிஸ்டீரியஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். நான் கேட்டேன் அந்த ஹெச்ஓடிட்ட, என்ன இப்போ இந்த டாபிக் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு. இல்லை டாக்டர், யூ ஸ்பீக், நீங்கள் உங்களுக்கு மனசில் பட்டதை ஸ்பீக் டாக் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. அதை தாண்டி ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபை ஆனது என்னன்னாக்கா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது, இந்த பேனல் டிஸ்கஷன். ஒரு 6-7 ஸ்டூடெண்ட்ஸ், வைல்ட் லைஃப் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து ஸ்பான்டேனியஸாக கொஸ்டின் கேட்டாங்க. அது வந்து ஆன் elephant social behavior, and its general home range pattern, and about tigers, and the current existing problem of wildlife conservation in Tamil Nadu. Many questions the students, wildlife biology students, spontaneously they asked, and I have replied to some extent. Definitely, I explained to them also, and I told everybody, particularly the student communities, they should the place where they are studying is a prestigious institution, a premier institution in the Delta district of Tamil Nadu, and use that opportunity. The professors are all very talented, and remember, the AVC college is the first institution in the country offered wildlife biology. After that only in Dehradun, and right now we have in Ooty. And in Ooty, the professor by name Dr. Ramakrishnan, he also studied in the same college. And there is another gentleman, one Dr. G. Sivasubramanian, he is also a professor working in Coimbatore. So like that, many many solvers, those who did work here, completed their MSc and PhD in AVC Department of Wildlife Biology, not only in Tamil Nadu, not only in India, in South Asian countries, they are all working. And that reputation, and that what you call reputation, or you can call whatever it is, it's all it should go to the professors and teachers, those who worked during that period, and it is just continuing now also. I really appreciate the institution, and they are allowed to come up. They are allowed to still they have a lack of resources, and they are allowed to come up, and definitely because the Department of Wildlife Biology is always rendering their support for the forest department in conducting census in nearby bird area, wildlife sanctuary areas. They go right up to Chennai, Gindi National Park for estimating the animal density. So their expertise is well accepted and well used by the Tamil Nadu Forest Department. And there the AVC institutions now a kind of iconic institution, and it is autonomous institution. And they have not only, when I was studying, only it's a kind of arts and science. Now they have a engineering department, polytechnic, and many PG centers, and your doctoral institutions, and many things. So definitely the kind of opportunity what they given to me, எனக்கு கொடுத்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். டெஃபினட்டா எனக்கு எவ்வளவோ நான் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், பல இடங்கள்ல கொடுத்துருக்கேன். ஆனா அன்னைக்கு the 17th March 2025 எனக்கு a kind of remembrance, and it's a kind of green memories which I will not forget in my life. And I thank you everybody in the institution, AVC College institution, the administrator and the principal and the previous professors. There are a lot of people, I cannot name them. There are several people, and the present professors and the student communities, and everybody. I must thank them very much for providing this opportunity, and I have informed them that they should celebrate the World Forestry Day on the 21st of March, and they should celebrate most of the event which they are doing it, and they are to further come up in their what kind of resources, and they utilize experts from outside
and ask them to come to the institution and take classes on specific subject, not only on nerds, on birds and aquatic systems, on anything for that matter, so that the student community will get benefited, which what I received from the former professors, and the same thing it should be continued further also. With that, thank you very much the institution ABC College, and particularly the Wildlife Biology Department. And thank you. And one more thing, not only I moved with the Department of Zoology, I moved with all the department, right from Tamil department, English, computer science, physics, chemistry, everybody. And they taught one thing, because I studied in a corporation school. When I entered into PUC, they said just make a kind of kadamadikanum, maggapannu. Even I can tell now the Newton's law. Everybody continuous state of rest or of uniform motion along a straight line unless it is compelled to change some external agency. I don't know how it is coming up. That is what ABC. Thank you very much. Nice of you. Thank you very much. Good day.